ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் முக்கியமான ரேஷன் கடையோடைய தேர்வு முடிவுகளை குறித்து ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்குங்க. நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. தமிழ்நாடு உணர்வு மற்றும் நுகர்வு பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் ரேஷன் கடை உள்ள விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிடும்? இதற்காக கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் மக்கள் அனைவருமே இன்டர்வியூகள் அழைத்து முடிக்கப்பட்டு வெயிட் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கிய தகவல்கள் என்ன? ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அவர் சொல்லிட்டாரு. ஸோ என்ன தான் இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார நாங்கள் ரிசல்ட்டை வெளியிடுவோம் என்றதை குறிப்பிட்டார். ஸோ அனைவருக்குமே தெரியுமே, அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு பற்றி தான். ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் பார்த்திங்கன்னா, ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வருமா வராதா, என்ன டீட்டெயில் எல்லாம் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க, ரிசல்ட்டை பொறுத்தவரை அதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாமே இருக்கும், அது குறித்து ஒரு சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு. அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையுடைய ஊழியர்கள் பார்த்திங்கன்னா கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ அது மட்டுமே இல்லாமல் ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் இன்னும் வழங்கப்படாமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதை உடனடியாக பதவி உயர்வுகள் வழங்கப்பட்ட பிறகு ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை நமக்கு வெளியிடுவாங்க. அதனால் கவலையப்பட வேண்டாம். ஸோ ரேஷன் கடையுடைய ரிசல்ட் குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ற கேள்விகள் மக்களிடையே இருந்திருக்கு. அதற்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% மார்ச் 25ஆம் தேதிக்குள்ளார தமிழகம் முழுவதும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்ஸை அதிகாரப்பூர்வமான இணையதளத்தின் மூலமாக மட்டுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். எஸ்எம்எஸ் மெயிலெலாம் எதுவுமே கிடையாதுங்க. தயவுசெய்து எல்லாருமே நல்லா சொல்கிறாங்கன்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மெயில் எஸ்எம்எஸ் எதுவுமே கிடையாது. மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்னதாக தமிழகம் முழுவதும் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் அனைத்தும் அறிவிக்கப்பட்டுவிடும் அப்படின்ற தகவல் நமக்கு வெளியாகி கொண்டிருக்கிறதுங்க. ஸோ ரேஷன் கடை தேர்வுகளே அடுத்தடுத்து உங்களுக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.